இந்த போரில் சீனாவை அவர்கள் அணுகிய காரணம் சில விடயங்களை விட்டுக் கொடுப்பதற்கு அமெரிக்கா முன்வந்ததாகவும் இதன் மூலமாக சீனாவிடத்தில் அமெரிக்கா ஈரான் போருக்காக சரண்டாவதாகவும் அமெரிக்காவிலிருந்து ஸ்ட்ராட்டஜிக் கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் கவலைகளை பதிந்திருப்பதாகவும் இன்றைக்கு டென்மார்க்கிலிருந்து ஒரு செய்தி வெளியாகும். அமெரிக்க அதிபர் பல்டி ஃபாக்ஸ் நியூஸின் மூலமாக ஒரு பல்டி அடித்திருக்கிறார். எப்படி? ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தேவையில்லை. எப்படி? அதை பத்தி பிரச்சனை இல்லை. போர் இதுவரைக்கும் நடத்தினது எதுக்கு? இப்போது இஸ்ரேலுக்கு என்ன சிக்கல் என்றால், பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற ஒரு அரங்கத்தன்மையாக நடக்கக்கூடிய ஒரு கடும் போக்குவாதிக்கு என்ன ஆனாலும் சரி, தனக்கு 75 வயசு ஆகிவிட்டது, தன்னை சிறையில் பிடித்து விடக்கூடாது. ஆகவே இந்த போரை தொடர்வதற்கு ஏதாவது நடவடிக்கை வேண்டும் என்பது அவர் எல்லாத்தையும் செய்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவில் ஈரானிலிருந்து இங்கே வந்தார். நேற்று டெல்லியிலே பேசுகின்ற போது டிவிசியில் அவர் பேசிய போது, நாங்கள் எந்த நிலையிலும் சரணடைய போவதும் இல்லை, எங்கு நிலையிலும் மௌனிக்கப் போவதும் இல்லை. நாங்கள் இன்னும் போரை வலுவாக நடத்துவதற்கும் அடக்குமுறைகளை எதிர்ப்பதற்கும் நாங்கள் ஒரு நிலை எடுத்திருக்கிறோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ட்ரோன்களை காலையிலே அடித்து 11 தீவுகளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்கியிருக்கிறார்கள். இந்த 11 தீவுல ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இவற்றில் அவர்களுக்கு ஆயிலும் இருக்கிறது, மக்களும் வாழ்கிறார்கள், ஒரு இராணுவ தளமும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீவு. அமெரிக்காவுடைய CIA சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அமெரிக்காவினுடைய செயல்பாட்டு நிறுவனமான CNN போன்ற தேதிகள் தெரிவிக்கிறது, ஈரானில் 70% ஆயுதங்கள் உறுதியாக இருப்பதாக. இது ஈரான் சொல்லவில்லை, அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. மூன்றாவதாக இன்று காலை எபிக் ஃபியூரியை மீண்டும் 2-0 போட்டு ஆரம்பிக்கிறார்கள். பின்பு சுத்த நேரத்துக்கு இப்போ முதல்ல இருந்து வர்றார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்கி இன்னைக்குள்ள செய்தி என்ன செய்ய போகிறோம்? அவர்களுடைய மின் உற்பத்தி தளம் எல்லாவற்றையும் நாங்கள் அடித்து நாசமாக்கி போகிறோம். அது ஈரானுடைய தெற்கு பகுதிகளுக்கு பெரும் பலனளிக்கக்கூடியது. இந்த 11 தீவு, அதில் ஒரு பெரிய மிசைல் தாக்குதல் நடந்தது. ட்ரோன் தாக்குதல்கள் யார் பண்ணது? அது யார் பண்ணியது? ஈரான் தேடி பிடித்தார்கள். யார் பண்ணியது என்று தெரியவில்லை. கடைசியாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையை கண்டறியும் ட்ரோன் ஒன்று வருகிறது. அதனுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது துகள்களை ஆய்வு செய்து பார்த்தால் அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து தான் அந்த ட்ரோன்கள் வந்திருக்கிறது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் போர் நம்மளே இந்திய காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு இடைநிறுத்தம், அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இன்னும் தாக்குதல்லாம் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ திடீரென இந்த போர் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் எதுவுமே அமெரிக்கா போட்ட எந்த நிபந்தனைகளையும் ஈரான் ஒப்புக்கொள்ளாத நிலையில் மீண்டும் ஒரு போர் எழுதுவதற்கான சூழல் இருக்குன்றாங்க. என்ன நடக்குது சார்? அது உண்மைதான். எப்படின்னு கேட்டால், அமெரிக்கா இந்த போரில் மிக கடுமையாக சிக்கப்பட்டு கொண்டார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு 4 நாட்களில் போரை முடித்து விடலாம் என்று பிப்ரவரி 28, இன்றைக்கு மே மாதம் 16ஆம் தேதி, இன்னும் 10 நாட்களில் கிட்டத்தட்ட 90 நாட்களை நெருங்கிவிடும். அப்படி என்றால் 100 நாட்கள் 3 மாதங்கள் கம்ப்ளீட் ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், சீனாவிடத்திலே காலில் விழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பெரும்பாலான இன்றைய செய்திகளில் நாம் பார்க்கின்ற போது சீனா அமெரிக்காவும் இணைந்து இரு கூட்டு வல்லரசாக மாறியிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் இன்று காலை கூட லண்டனிலிருந்து வந்த செய்திகள் நான் பார்த்தேன். அதற்கு முன்பு இந்த போரில் சீனாவை அவர்கள் அணுகிய காரணம் சில விடயங்களை விட்டுக் கொடுப்பதற்கு அமெரிக்கா முன்வந்ததாகவும் இதன் மூலமாக சீனாவிடத்தில் அமெரிக்கா ஈரான் போருக்காக சரண்டாவதாகவும் அமெரிக்காவிலிருந்து ஸ்ட்ராட்டஜிக் கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் கவலைகளை பதிந்திருப்பதாகவும் இன்றைக்கு டென்மார்க்கிலிருந்து ஒரு செய்தி வெளியானது. உண்மையிலேயே இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால்,
சீனா என்பது ஒரு மூலோபாய தந்திரோபாய பொருளாதார நீண்டகால கூட்டமைப்பு. ஈரான் ஈரானை பொறுத்தவரை 47 ஆண்டுகால நட்பு சீனாவுக்கு உண்டு. கடுமையான வறுமையிலும் அவர்கள் அந்த பொருளை வாங்கினார்கள், பணம் கொடுத்தார்கள். அமெரிக்கா என்பது எப்போதும் சீனாவை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாரிய சக்தி. உதாரணத்திற்கு சீனாவினுடைய சாவரின் பாட்டாக இருக்கக்கூடிய தைவான், உலகத்தில் மிகப்பெரிய சிப்பு நீங்கள் சொல்வீர்கள், அதையெல்லாம் அவர்கள்தான் செய்கிறார்கள். மிகப்பெரிய தொழில் வளம் கொண்டவர்கள். அதை சீனா சொல்கிறது, இது எங்கள் நாட்டுடைய இன்டெகிரல் டெரிட்டோரி, ஒரு தனித்துவமாக நாங்கள் கொடுத்தோம். அமெரிக்கா இல்லை, அவர்களை கை வைத்தால் நாங்கள் தான் அவர்களை பாதுகாப்போம் என்று பல ஆண்டுகளாக சீனாவை அமெரிக்கா மிரட்டி கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தைவானுக்கு ஆயுதங்களை ஒதுக்கினார்கள். இப்போது நேற்று கூட்டணியில் அமெரிக்கா ஈரானை மட்டுப்படுத்த சீனாவோடு கைகோர்த்து எல்லாரும் முடிந்ததாக சில செய்திகள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பார்வையிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பாஸ் அராகச்சி அமெரிக்காவில் ஈரானிலிருந்து இங்கே வந்தார். நேற்று டெல்லியிலே பேசுகின்ற போது பிபிசியில் அவர் பேசிய போது, நாங்கள் எந்த நிலையிலும் சரணடைய போவதும் இல்லை, எங்கு நிலையிலும் மௌனிக்கப் போவதும் இல்லை. நாங்கள் இன்னும் போரை வலுவாக நடத்துவதற்கும் அடக்குமுறைகளை எதிர்ப்பதற்கும் நாங்கள் ஒரு நிலை எடுத்திருக்கிறோம். உலகின் யாரெல்லாம் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டார்களோ அனைவரும் வாருங்கள் என்கின்ற ஒரு பேராதரவு மிக்க குரலை அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். போர் தொடருமா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. முதலாவது செய்தி, எபிக் ஃபியூரி, இதற்கு பெயர் 2-0. முதலாவது எபிக் ஆரம்பத்தில் முதலாவது வந்த போரில் நைட்டிங்ஹாம் என்ற ஒரு பெயரை விட்டார். அதற்கு பிறகு எபிக் ஃபியூரி. அதற்கு பிறகு மூன்றாவது ஒரு போரில் அவர்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொன்னார். அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஹேஸ் பீன் ஃபெயில்டு. எப்படி தோற்றது, எப்படி முடங்கியது, அது 36 மணி நேரத்திலே அதுவும் இப்படித்தான் மிரட்டி கொண்டு வந்தார். இதுவரை நீங்கள் பாருங்கள், அமெரிக்க போர் நடந்து ஒரு 70 நாட்கள் தாண்டி இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு இந்த 75 நாட்களும் தொடர்ந்து 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 நாங்கள் அழிப்பேன், நாங்கள் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று உலகத்திலே ஒரு பொய்யான தகவல்களை அமெரிக்க அதிபர் கொடுத்து கொண்டிருக்கிறார். 48 மணி நேரம் டைம் கொடுப்பாரு, 5 நாள் டைம் கொடுப்பாரு, 10 நாள் டைம் கொடுப்பார், எதுவுமே நடக்காது. நாமல் இப்போதும் எதுவுமே நடக்காது என்று சொல்வதற்கு நான் ஒன்றும் விவரம் தெரியாதவன் அல்ல. என்னால் அமெரிக்கா உலகத்தில் அவ்வளோ பெரிய பராக்கிரம இராணுவ சக்திகள் கொண்ட ஒரு பெரிய மிலிட்ரி, அதில் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போது அமெரிக்க அதிபருடைய இந்த தோல்வியை அமெரிக்காவில் ஏறக்குறைய அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். 70% மக்கள் அமெரிக்காவுடைய கருத்து என்னவென்றால், இஸ்ரேலை காப்பாற்ற நம் நாட்டுடைய டேக்ஸ் பேயருடைய பணம் ஏன் செலவு பண்ண வேண்டும்? இப்போது அமெரிக்காவில் $5 ஆகியிருக்கிறது. எது? ஒரு கேலன் பெட்ரோல். இல்லை, அதான் சார். இப்போ சீனாவுக்கு அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் சென்றிருக்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் சீனாவுடைய பயணமாக அமெரிக்கா தரப்பில் போனதாகலாம் இருக்குது. இப்போ ஈரான் குறித்து இந்த விஷயத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு சார்? இப்பொழுது அது ஒரு பெரிய மௌனமாகத்தான் இருக்கிறது. 150% வரியை நான் குறைப்பேன். முதலாவதாக சீனாவின் மீது 150% வரி போட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் 150% வரியை குறைப்பேன். அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் ஏராளமான எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளை தருகிறோம். இரண்டாவது. மூன்றாவது அவங்களுடைய பரஸ்பரம். மூன்றாவது, அமெரிக்காவிலிருந்து என்விடியா, அதே போன்ற ஆப்பிள், இந்த கம்பெனிகள் ஒரு 16-17 கம்பெனிகள் வந்தார்கள். எலான் மஸ்கினுடைய அந்த கம்பெனியும் அங்கே வந்தது. சீனா பகரமாக 200 போயிங் விமானங்களுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு தெளிவில்லாத, அதை என்ன சொல்வது, அதாவது தெளிவின்மை இல்லாத ஒரு கருத்தை அமெரிக்கா வைத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் தமிழ் சேனல்களில் பார்க்கிற போது மொழி மாற்றத்தில் ஏற்பட்ட தடுமாற்றம், சில நேரத்திற்கு செய்திகளை திரிபு வாதங்கள் இப்படியும் இருக்கும். அமெரிக்க அதிபருடைய ஆங்கில காணொலியை நான் நேற்று 1க்கு 2 முறை 3 முறை கேட்டேன். அப்போது அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்தில் சீனாவில் சென்று வந்த பிறகு திரும்பி கொண்டிருக்கிற போது அவர் பேட்டியும் கொடுக்கிறார் செவ்வியிலே.
பைத்தியக்காரன் கையில் அணு ஆயுதம் கிடைத்து விட்டால் எந்த நேரமும் ஆபத்து என்பதை ஈரான் பைத்தியக்காரர்களாக சுட்டிக்காட்டிய அவர், அடுத்த கேள்வி, சீனாவின் நிலைப்பாடு என்ன? சீனா ஒருவேளை இஃப் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் இஃப் என்றால் ஒருவேளை சீனாவுக்கு அமெரிக்காவுடைய ஈரானிடத்திலே ஆயுதங்கள், அணு ஆயுதத்தினுடைய களஞ்சியங்கள் இருக்கலாம் என்று விரும்பியிருக்கலாம் என்று அவரும் ஒரு தெளிவிட்ட ஆம்பிக்யூட்டின்னு சொல்வார்கள், தெளிவின்மை இல்லாத ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இப்பொழுது காலையில் வந்த செய்தி, அமெரிக்க அதிபர் பல்டி ஃபாக்ஸ் நியூஸின் மூலமாக ஒரு பல்டி அடித்திருக்கிறார். எப்படி என்று சொல்லி பார்த்தால், சீனா சொல்லிவிட்டதாம். என்ன சொன்னதாம்? நீங்கள் அணு ஆயுதத்தை கேட்க வேண்டாம், அவர்கள் என்ட்ரி செய்திருக்கிறதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம், அது தேசிய சொத்து என்று சீனா சொன்னதாம். யார் சொல்கிறார்? அமெரிக்க அதிபர். அதனால நாங்கள் இனி அதை கேட்க மாட்டோம். இது எல்லோருக்கும் பெரிய கன்ஃபியூஷன் அல்லவா? நீங்கள் தலைப்பை போடும்போதே அப்படி போட வேண்டியதான். சீனாவுடைய அணு ஆயுதங்கள் ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தேவையில்லை பல்டி. எப்படி? அதை பத்தி பிரச்சனை இல்லை. போர் இதுவரைக்கும் நடத்தினது எதுக்கு? 453 கிலோகிராம் எங்கள்கிட்ட கொடுக்கணும், ஹெர்முஸ் பிளாக்கடை எடுத்துட்டு திறந்து விடு. இந்த ரெண்டு தானே கோரிக்கை. மற்ற பிரச்சனை எல்லாம் பேசுறது இந்த ரெண்டு தான் பிரச்சனை. நீங்கள் நட்டான்ஸு, இஸ்பஹான் இப்படி 3 நிலைகளையும் தாக்குனீர்கள். ஃபர்தோஸ் 3 நிலைகளையும் தாக்குனீர்கள். GBU 57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டீர்கள். 2000க்கும் மேற்பட்ட மக்களை சாகடித்தீர்கள். 200க்கும் மேற்பட்ட எஃப் சீரியஸ் ஃப்ளைட்டை கொண்டு அனுப்பினீர்கள். இப்பொழுது இன்று காலை திடீரென சொல்கிறார், நமக்கு நள்ளிரவு வேலை, எனக்கு அது தேவையில்லை. சீனா சொன்னதான் இவர் இடத்தில். சீனா சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்றால் சீனாவின் பக்கம் இவர் முழுமையாக சரண்டர் ஆகிறாரா? ஒரு கேள்வி. சீனா சொன்னது, நீங்கள் அது ஒரு தேசிய சொத்து. யாருக்கு தேசிய சொத்து? ஈரானுடைய தேசிய சொத்து. அதனால அதை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு யார் சொன்னாங்களா? ஈரான் சொன்னது. சீனா சொன்னதால் நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம். இது எந்த காணொலியிலும் இதுவரைக்கும் வராத செய்தி, நான் மட்டும்தான் சொல்கிறேன். ஒரே ஒரு செய்தியில் மட்டும் நான் இப்பொழுது ஆதாரமான செய்தி என்று அவர் பல்டி எடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க. ஆனால் இரண்டாவது சொல்கிறார், நாங்கள் போரிடுவதற்கு எபிக் ஃபியூரி தயாராகி கொண்டு வருகிறோம். அப்படி என்றால் என்ன ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இவர் இருக்கிறார் என்பது தெளிவு. சரி, இதற்கிடையிலே உச்சபட்ச தலைவராகவும் முஜிதபா காமேனி மறைபொருளாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பார்லிமெண்ட் தலைவர் பக்கர் கலிபாப். அவர் முன்னாள் IRGC என்று செயல்பட்டார். நல்ல விமானி, வயது 64 வயதாகிறது. கொஞ்சம் கடும் போக்காக பேசக்கூடியவர். அவர் அறிவித்திருக்கிறார், நாங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் மீண்டுமான எங்களுடைய இராணுவத்தை செயல்படுத்தி வைத்திருக்கிறோம், எல்லா முறைகளிலும் எல்லா யுக்தியோடும் நாங்கள் தாக்கப் போகிறோம் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பிரிப்பாடாக இருக்கிறாங்கிறத அப்பாஸ் அராகச்சி சொல்லிவிட்டார், பக்கர் கலிபாப் சொல்லிவிட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்பாஸ் அராகச்சி இராணுவ செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேச முடியாது, பீஸ் நெகோசியேஷன், ஏதாவது அமிக்கபிள் செட்டில்மெண்ட், சீஸ்ஃபயர், இப்படிப்பட்ட விவகாரத்தை மட்டும்தான் நான் பேசுவேன் என்றும், ஈரானுடைய IRGC எடுக்கக்கூடிய இராணுவ முடிவுகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். இப்போது இஸ்ரேலுக்குள் ஏற்பட்ட குழப்பம் என்னவென்றால், இத்தனை நாட்களாக நேற்று ஜெருசலேம் போஸ்டில் வந்த செய்தி ஒன்றும், அதற்கு பிறகு அல் ஜசீராவில் வந்த செய்தியும், இவ்வளவு நாளாக நீங்கள் அதை அழித்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸுடைய செய்தி, எல்லாவற்றையும் கலவையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு போருக்கு வெற்றி என்றால் என்ன? வெற்றி பெற்று விட்டதென்று அமெரிக்கா 3வது நாளே அறிவித்தார்கள். பிப்ரவரி 28, மார்ச் 1ஆம் தேதியை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அப்போ அமெரிக்கா ஃபாக்ஸ் நியூஸ் சிலர் கேட்கிறார்கள், ஐயா வெற்றி பெற்று விட்டோம் என்றால் எதிரிகள் அப்படியே அடிபணிந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறீர்கள் ஏர் டிஃபென்ஸ், அதாவது வான்படையை அழித்து விட்டோம், கப்பற்படையை அழித்து விட்டோம், காலாட்படையை அழித்து விட்டோம், ஏவுகணை தளத்தை அழித்து விட்டோம், எல்லாத்தையும் அழித்து விட்டோம் சொன்னால் அவர்கள் அப்படியே முடங்கி போகணுமா இல்லையா? அவர்கள் நீங்கள் எந்த இடத்துலலாம் அழித்தன்னு சொல்லுகிறீர்களோ திருப்பி திருப்பி அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன விஷயம் எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கொண்டு, இந்த குரல்கள் எங்கே வருது? அமெரிக்காவிலும் வருகிறது, குறிப்பாக அதிகபட்ச குரல்கள் இஸ்ரேல் வந்திருக்கிறது. இப்போது இஸ்ரேலுக்கு என்ன சிக்கல் என்றால், பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற
ஒரு ஒரு அரங்கத்தன்மையாக நடக்கக்கூடிய ஒரு கடும்போக்குவாதிக்கு என்ன ஆனாலும் சரி, தனக்கு 75 வயசு ஆகிவிட்டது, தன்னை சிறையில் பிடித்து விடக்கூடாது. ஆகவே இந்த போரை தொடர்வதற்கு ஏதாவது நடவடிக்கை வேண்டும் என்பது அவர் எல்லாத்தையும் செய்கிறார். அவர் ஒரு இன்ஸ்டிகேட் ஆபரேஷன், அதாவது தூண்டுதல் நடவடிக்கையை ப்ரோவோக் பண்ணுவதில் கவனமாக இருப்பார். அதான் சார், இப்போ ஈரானுடைய நிலைமை என்னவாக இருக்கு? இந்த போரை, அடுத்த கட்ட போரை எதிர்கொள்வதற்கு ஈரான் எந்த அளவுக்கு தயாராக இருக்கு? இப்பொழுது நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்பொழுது அமெரிக்க அதிபர் எங்களுக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்று சொன்னது, அது ஒரு உறுதியான தகவலாக நாங்கள் எடுக்க முடியாது. அடுத்து நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னது உண்மை, சொல்லவில்லை என்று டக்குன்னு ட்ரூஸ் தளத்தில் சொல்லிவிடுவார். நீங்கள் வேண்டால் பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாரத்தில் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பார். சீனாவுக்கும் அது நன்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் ஈரானுடைய நிலைப்பாடு என்ன. ஈரானிடத்தில் வந்த செய்திகள், அமெரிக்காவுடைய CIA சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அமெரிக்காவினுடைய செயல்பாட்டு நிறுவனமான CNN போன்ற தேதிகள் தெரிவிக்கிறது, ஈரானில் 70% ஆயுதங்கள் உறுதியாக இருப்பதாக. இது ஈரான் சொல்லவில்லை, அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது. ஈரானில் எத்தனை சதவீதம் இருக்கா? 70% இருக்கிறது. அந்த 70%ல் 1000 பலிஸ்டிக்ஸ் நீண்ட தூர ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்களிட்டு லட்சக்கணக்கான ட்ரோன்களும் ஆளில்லா விமானங்களும் கடுவேகமான ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்களும் இராணுவம் விசைப்படகுகள் 1200க்கும் மேற்பட்ட கடலாதிக்கத்தினுடைய விசைப்படகுகளும் வேகப்படகுகளும் இருக்கிறதாக, IRGC எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதாக அமெரிக்காவுடைய CIA தன் கருத்தில் தெரிவிக்கிறது. CIA கீழே கோடிட்டு, இதில் போன வாரம் அந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு 3 நாட்களுக்கு முன்பு வந்த கருத்து, முஜித்தபா கமேனி நல்ல நலத்தோடு இருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறது. யாரு இது சொன்னதெல்லாம்? அமெரிக்காவுடைய கருத்து. நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டால் பண்ணிக்கொள்ளலாம். முஜித்தபா கோமேனி பெரிய அளவில் காயம் படவில்லை என்று ஈரான் சொல்கிறது. காது பகுதியில் ஏதோ ஒரு சிறிய வெடி தாக்குதலால் அவர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் அவர் நல்ல ஒரு மனநிலையில் இருப்பதாகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதையும் CIA உறுதிப்படுத்துகிறது. இப்போது இந்த போரை நடத்துவதற்கு பலமுறை முயன்ற அமெரிக்கா இப்போது ஒரு பெரும் தயக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்று கேட்டால், அமெரிக்கா கேவலப்படுவதற்கு இதற்கு மேல் எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், முதற்கட்ட போரில் அமெரிக்கா ஆபிரஹாம் லிங்கனை கொண்டு வந்தார்கள், ஜெரால்ட் ஆர்ஃபோர்டை கொண்டு வந்தார்கள், அதற்கு பிறகு அவர்கள் புஷ்ஷை கொண்டு வந்தார்கள், அதற்கு பிறகு ஏராளமான புதிய புதிய பேரோடு பல்வேறு கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்து 1,13,000 கோடி ரூபாய் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா கப்பலையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு 2வது முறையாக இந்த எபிக் ஃபியூரியை தாண்டி ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு எல்லாம் திருப்பி போய் எல்லாம் 800 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய்விட்டார்கள். இது எபிக் ஃபியூரி 10. 2வது இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் ஃபைட்டுன்னு வந்தாங்க. அதில் அவர்கள் என்ன ஃப்ளைட்டை கொண்டு வந்தாங்க, வண்டி கொண்டு வந்தாங்கன்னா த்ரிபோலின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ட்ரிபோலி கப்பலில் கிட்டத்தட்ட 15,000 வீரர்கள். எத்தனாயிரம் வீரர்கள்? 15,000 வீரர்களும் கிட்டத்தட்ட 100 விமானங்கள் அல்லது 200 விமானங்கள் பாதுகாப்போடு 36 மணி நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ். இப்போது 3வதாக இன்று காலை எபிக் ஃபியூரியை மீண்டும் 20 போட்டு ஆரம்பிக்கிறார்கள். பின்பு சுத்த நேரத்துக்கு இப்போ முதல்ல இருந்து வர்றார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்கி இன்னைக்குள்ள செய்தி என்ன செய்ய போகிறோம், அவங்களுடைய என்ன தளம், அவர்களுடைய மின் உற்பத்தி தளம் எல்லாவற்றையும் நாங்கள் அடித்து நாசமாக்கி போகிறோம் என்று கதை சொல்லி கொண்டிருக்கிற போது பல குரல்கள் எழுகிறது. ஐயா, நீங்கள் அணு ஆயுதத்தை எல்லாவற்றையும் நாசி செய்த பின்பு மறுபடியும் அங்கே அதை கேட்கிறீர்களே, என்ன நியாயம் என்று கேட்பதற்கு ஒரு குழப்பமான பதில். இப்போது அமெரிக்கா என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த போரில் நேட்டோ நாடுகள் நமக்கு ஆதரவாக வர வேண்டும், இந்த போரில் சீனாவை ஈரானிடத்திலிருந்து தள்ளி போக செய்ய வேண்டும். 3வது, இப்பொழுது அரபு நாடுகளில் ஒரு நீண்ட கூட்டணியை அமெரிக்காவோடு இணைந்திருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக டெக்ளேர் பண்ணது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE. இப்பொழுது கடந்த பிப்ரவரி 28 போர் நடந்தது இந்த வருஷம். மார்ச் 20 பெஞ்சமின் நித்தானியாகு ஓமனுக்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான நகரத்தில் அவர் 600 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில்
போய் இறங்கியிருக்காரு. ம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் மேலே அங்கே ரகசிய பேச்சுவார்த்தை நஹியானோடு நடந்திருக்கிறது. ம். அதை மூத்த பத்திரிகையாளர் அக்குமான், அவரும் இங்கே உள்ளவர் தான், எங்கே உள்ளவர், யூதர், அவர் அதை உறுதி செய்கிறார். அதை உறுதி செய்தது இஸ்ரேல் டைம்ஸ், அதே போன்று ஜெருசலேம் போஸ்ட். ம். ஆனால் பதட்டத்தோடு இஸ்ரேல் அதை மறுக்கிறது. இஸ்ரேலில் யுஏஇ அதை மறுக்கிறார்கள். இல்லை இல்லை, நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யல. அதை இஸ்ரேல் வேண்டுமென்றே சொல்கிறது, நாங்கள் கூட்டணி அமைத்தோம், எங்களுடைய பிரதமர், அவர் பேர் என்னது, பெஞ்சமின் நெத்தானியாகு சென்றார், நஹியான் சொந்த காரில் அவரே டிரைவ் பண்ணி கூட்டு போனார், அக்குமான் பக்கத்தில் இருந்தான்னு இஸ்ரேல் டைம்ஸ் உறுதிப்படுத்துது. இப்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதை மறுக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஈரானுடைய முக்கியமான ஒரு தீவு, ஒரு குட்டி தீவு, இந்த குட்டி தீவு பேர் வந்து லெவன் தீவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவன் தீவுல 60,000 பேரல்களை ஈரான் தினமும் உற்பத்தி செய்கிறது. என்ன தீவு? த ஐலண்ட் ஆஃப் லெவன். அது ஈரானுடைய தெற்கு பகுதிகளுக்கு பெரும் பலனளிக்கக்கூடியது இந்த லெவன் தீவு. அதில் ஒரு பெரிய மிசைல் தாக்குதல் நடந்தது, ட்ரோன் தாக்குதல்கள். யார் பண்ணது? அது யார் பண்ணியது? ஈரான் வந்து தேடி பிடித்தார்கள், யார் பண்ணியது என்று தெரியவில்லை. கடைசியாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் உண்மை கண்டறியும் ட்ரோன் ஒன்று வருகிறது, அதனுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது துகள்களை ஆய்வு செய்து பார்த்தால் அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து தான் அந்த ட்ரோன்கள் வந்திருக்கிறது. ஓ, ஈரானை இப்போ அவங்களும் ஒம்புக்கு இருக்கிறாங்க. வந்துவிட்டது. ட்ரோன்களை காலையிலே அடித்து லெவன் தீவுகளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்கியிருக்கிறார்கள். இந்த லெவன் தீவில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இவற்றில் அவர்களுக்கு ஆயிலும் இருக்கிறது, மக்களும் வாழ்கிறார்கள், ஒரு இராணுவ தளமும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீவு. நீண்டகால 1970களுக்கு முன்பு பிரிட்டிஷாரிடமிருந்து இவர்கள் விடுதலையாவதற்கு முன்பே 3 தீவுகளில் டிஸ்பியூட் இருக்கிறது. ஒன்று அபு மூசா, இன்னொரு தீவு அதனுடைய பார்வை வந்து அபு மூசா ஒன்று, இன்னொரு கிரேட்டர் தூனாப், இன்னொரு லெஸ்ஸர் தூனாப். அபு மூசா தீவு 12 கிலோமீட்டர், கிரேட்டர் தூனாப் என்பது 10 கிலோமீட்டர், லெஸ்ஸர் தீவு துனாப் என்பது 2 கிலோமீட்டர். அது வெறும் பாறை. இந்த இடங்களில் ராசல் கைமாவுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஈரான் இந்த தீவுகளை ஆரம்பத்தில் ஷார்ஜாவோடு ஒப்பந்தம் போட்டு அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய நிலைகளாக மாற்றிக்கொண்டார்கள் என்ற குறை ராசல் கைமாவுக்கு இன்றும் உண்டு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் இதில் சேராமலே இருந்தார்கள். இது ஒரு வரலாறு, நீங்கள் இதை விட்டு விடுங்கள். இப்பொழுது இந்த லேவன் தீவிலே அவர்கள் தாக்கியிருப்பது ஒரு பெரும் சர்ச்சையை இப்போ ஈரானுக்கு ஏற்படுத்திவிட்டது. இதற்கிடையில் ஈரான் அதற்கு முன்பு பதிலடியாக அல் தஃப்ரா என்று சொல்லக்கூடிய மிக முக்கிய அமெரிக்க தளங்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். புஜைராவை தாக்கியிருக்கிறார்கள். அபுதாபியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது. அதற்கு பிறகு ஜபல் அலி என்று சொல்லக்கூடிய ஃபோர்ட், பெரிய ஃபோர்ட் ஜபல் அலி, அல் தஃப்ரா, அதே போன்று புஜைரா, அபுதாபி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாம் இப்பொழுது தாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் முழுமையாக தங்களை அமெரிக்கர்களாகவும் இஸ்ரேலியர்களாகவும் தங்கள் நட்பின் பார்ட்னர்களாகவும் அறிவிப்பு செய்து விட்டார்கள். யாரு? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன அறிவிச்சிட்டது? எங்களின் தேச காவலர்கள், எங்களுடைய உறவினர்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரேலியர்கள். அதற்கு பகரமாக இஸ்ரேலியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏராளமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அயன்டோம் சிஸ்டத்தை எங்கே அனுப்பிட்டாங்க? யுஏஇக்கு அனுப்பி, இதெல்லாம் இப்பொழுது நேற்று முன்தினம் 4 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி, அனுப்பி அதை இயக்குவதற்கு இஸ்ரேலிலிருந்து ஏராளமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே வந்து இறங்கிவிட்டார்கள். இதில் பெரிய சிரிப்பு கேலிக்கூத்து என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்பு போர் நடந்ததல்லவா, அதிலே நீங்கள் பாருங்கள், அதிலே மிக முக்கியமாக அராத் என்ற இடத்திலும் மற்றொரு பாலைவனத்தில் தாக்கப்பட்டது. எது? அணு ஆயுத நிலைகளுக்கு முன்பு 2300 குடும்பங்கள் அராதிலிருந்தும் இன்னொரு பகுதி அதிலிருந்தும் அவர்கள் வெளியேறினார்கள். அது இஸ்ரேலில் ஏராளமான அணு ஆயுதங்கள். அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதென்றால், இஸ்ரேலில் ஏராளமான அமெரிக்காவினுடைய தடுப்பு வியூகங்கள் வேலை செய்யவில்லை. எது? பேட்ரியாட்டும் சரி, தாட் சிஸ்டம் சரி, அயன்டோமும் பயன் தாங்கவில்லை.
ஏனால் சென்சார் செய்யப்பட்ட பல செய்திகள் தான் வருகிறது. முதலில் 12 நாட்களில் போரில் ஈரான் கொஞ்சம் பாதிப்பு அடைந்தார்கள். இந்த 2வது சீரில் ஈரான் துடிப்பாக ஆகிவிட்டது. ஈரானுக்கு இழப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஈரானில் 2000 3000 மக்கள் இறந்து போய்விட்டார்கள். பொதுவா சொல்லுவாங்கல்ல, நாய் கடிச்சா மனுஷனை நாய் கடிச்ச செய்தி இல்ல, மனுஷனை நாய் கடித்தால் செய்தி. செய்தி. இப்ப ஈரானில் அழிவு என்பது நீங்கள் சொன்ன மாதிரி செய்தி அல்ல. அவர்கள் மக்கள் 2500 ஃபேமிலிகள் எவாக்குவேட், அதாவது அகதிகளாக போயிருக்கிறார்கள். ஈரான் வறுமையில் இருக்கிறது, ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அது நாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று யார் சொல்வீர்கள்? அமெரிக்கர்கள். உலகத்திலே யாரும் வெல்ல முடியாத சக்தி அமெரிக்கா. உலகத்தில் யாரும் வெல்ல முடியாத சக்தி யூதர்கள். இப்ப இந்த மிரட்டுதலை நாங்கள் ஓய்வெடுக்க செய்ய வேண்டும் என்றுதான் யார் விரும்புகிறார்? ஈரான் விரும்புகிறது. இப்போது ஈரானுடைய தலைமையில் ஒரு வலிமையான ஃபோர்ஸ் உருவாவதற்கு முன்னால் அதை தடுத்து விட வேண்டும். ஏன்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் நேற்று ராத்திரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேற்று இரவு ட்ரோன் தாக்குதல், ஆளில்லா விமான தாக்குதல்களை சவுதி இன்றைக்கு நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இப்போ போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடிச்சு ஒரு சாம்பிள் காட்டுறான். யாரு? ஈரான். நாங்கள் ஓயவில்லை. இப்பொழுது என்ன சிக்கல் என்றால், ஈரானுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட்டை நாங்கள் அடிப்போம். யார் சொல்றா? அமெரிக்கா. அப்போ நாம் சொன்ன எனது கை எனது புளியங்கா பறைக்காது. உன் தலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், இப்பொழுது பஹ்ரைன் அவர்களுடைய குறியிலே ரொம்ப இலக்கு. அடுத்து குவைத். எல்லா நாடுகளையும் எலக்ட்ரிசிட்டி கன்சியூமிங், எரிசக்தி மண்டலம், ரிஃபைன் சென்டர், மக்கள் வாழக்கூடிய இராணுவ தளங்கள், மக்கள் வாழாத பொதுவான இடங்கள், பெரும் கேளிக்கை விடுதிகள் எல்லாத்தையும் அடிச்சிடும். எனக்கு 2 கண்ணு, 1 கண்ணு போனாலும் உனக்கு 2 கண்ணு போகணும். இப்போ ஈரான் முடிவாக இருக்கிறார். ஹிஸ் டெட்டர்மைன்ஸ் எவ்ரிதிங் டு இன்வால்வ்டு. எல்லாம் முடிவு செய்துட்டு தான் இந்த பேட்டில் அவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் அவர்களிடத்தில் சர்வதேச அளவிலான கருத்துக்கள் என்ன சொல்கிறது என்றால், ஈரானை பொறுத்தவரை இதுவரை ஒரு கன்வென்ஷனல் ஃபோர்ஸ் ஆயுதம். அப்படி என்றால் என்ன? ஈரான் சொல்கிறது, நாங்கள் ஒரு கன்வென்ஷனல் ஆயுதம், பழமையான ஆயுதங்களைத்தான் இதுவரை பயன்படுத்தி இருக்கிறோம். இனி நாங்கள் பயன்படுத்த போவதுதான் புதிய யுக்தி என்று ஒரு கடும் மிரட்டலை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா நல்ல பாடம் படித்து கொண்டது. அமெரிக்கா ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கிற நிலையில அமெரிக்கா தங்களுக்கு மானம் கேடு ஒரு கேவல நிலைக்கு போயிடக்கூடாது. நவம்பர் மாதம் மாகாணங்களினுடைய தேர்தல் நடைபெற போகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்ஸ், அதில் அவர் க்ளோஸ் ஆகிடுவார். இப்போ அமெரிக்கா அதிபர் ஒரு 3 நாளுக்கு முன்பு ஒரு செய்தியை பேட்டி கொடுத்திருந்தார். இப்பொழுது என்ன பேட்டி கொடுத்தார் என்றால், பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. சீனாவுக்கு புறப்படுவதற்கு 1 நாளைக்கு முன்னாடி, பணம் எங்களுக்கு ஒரு முக்கியம் அல்ல, பண கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. அதைவிட மிக முக்கியமான பிரச்சனை ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது சீனாவிடத்திலே புறப்படுவதற்கு முன்பு இன்று காலை சொல்கிறார். 3 நாளைக்கு முன்பு 48 மணி நேரத்தில், 70 மணி நேரத்தில் இப்போது சொல்கிறார் இன்று காலை. அது அவர்களின் தேசிய சொத்து இருந்தாலே இருந்து போய்விட்டு போகிறது, நாம் என்ன செய்வது? ஏனென்றால் சீனா சொன்னார்களாம், நீங்கள் அணு ஆயுதத்தை கேட்டு விடாதீர்கள், அது அவர்களுடைய சொத்து. என்ட்ரி செய்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணக்கூடிய 354 கிலோ அல்லது 336 கிலோ இருந்து விட்டு செல்கிட்டு, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது கண்காணிப்பில் தானே இருக்கும், அவர்கள் அணுகுண்டு செய்ய போவதில்லை என்று சீனா சொல்லிவிட்டதாம் என்று டக்குன்னு இன்று காலை பல்ட்டி அடித்தார். 72 மணி நேரம் 60 மணி நேரத்திற்கு முன்பு அதை அளிப்பதே எங்களுக்கு நோக்கம், அமெரிக்காவுடைய செல்வங்களை பற்றியோ அமெரிக்காவுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை பற்றியோ கவலை இல்லை என்று ஒரு வார்த்தையை உதிர்த்து அமெரிக்க மக்களில் பெரும் குழப்பம் வந்தது. ஏன்னா நம் நாட்டை போல இருக்க மாட்டார்கள். நாங்கள் டேக்ஸ் கொடுத்தோம், அங்க போய் அடிக்கிறது என்ன விஷயம்? இது இப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எங்கே பணம் பிரச்சனை ஆகிவிடுமோ, இந்த போர் நின்று விடுமோ என்று அவருக்கு பயம் ஏற்படுத்ததாகவும் இன்று காலை செய்தி. இதற்கிடையில் அமெரிக்க இராணுவத்திற்கு 27ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட நிதி ஒதுக்கப்படவில்லை. அது எவ்வளவு தெரியுமா? 1.5 ட்ரில்லியன், 150 லட்சம் கோடி. சரி, அது மட்டுமா? அடுத்த மாதம், என்ன மாதம்? ஜூன் மாதம், இதற்கு உயர்த்தப்படக்கூடிய நிதியும் ஒதுக்கப்படாதனால் கப்பல் தளபதி, படை தளபதி கர்ரல் ஒரு அறிக்கை சொன்னார். இது உலகளாவிய அமெரிக்காவினுடைய உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தளங்கள் இருக்கிறதோ இராணுவ செயல்பாட்டுகளை முடக்கும் என்கின்ற அளவுக்கு ஒரு கிரஞ்சி சிச்சுவேஷன்
எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.